Hello learners, welcome to Zenith 360 channel. So in the video la namba 10th standard maths chapter 3 algebra la exercise 3.6 question number 2 பார்க்க போறோம். Question number 2 simplify னு கொடுத்திருக்காங்க. இதுல நமக்கு ரெண்டு subdivisions இருக்கு. So first subdivision வந்து 2x plus 1 into x minus 2 by x minus 4 minus 2x square minus 5x plus 2 by x minus 4. நமக்கு இங்க denominator சேமா இருக்கு. So direct numerators subtract பண்ணலாம். So solution direct numerators subtract பண்ணோம்னா 2x plus 1 into x minus 2 minus 2x square. So minus வந்து இந்த bracket குள்ள எடுத்துட்டு போறப்போ minus 2x square plus 5x minus 2 கிடைக்கும் divided by x minus 4. Right? So இப்போ இதை multiply பண்ணோம் அப்படின்னா 2x into x 2x square minus 4x plus x minus 2 minus 2x square plus 5x minus 2 whole divided by x minus 4, right? So 2x square cancel ஆயிடும். balance நமக்கு minus 4x plus x வந்து minus 3x plus 5x போட்டோம்னா 2x கிடைக்கும். So which is equal to 2x minus 2 வந்து minus 4 by x minus 4. இதை இன்னும் further simplify பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2 காமன் வெளில எடுத்துடலாம். ஸோ x minus 2 by x minus 4. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இந்த ப்ராப்ளம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு இதுதான் வந்து ஆன்சராக கிடச்சிருக்கு. 2 into x minus 2 by x minus 4. இந்த கொஷினில் நமக்கு டினாமினேட்டர் சேமாக இருந்ததால் நியூமரேட்டர்ஸை நம்ம டேரெக்டாக சப்ராக்ட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம நெக்ஸ்ட் கொஷின் செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா டினாமினேட்டர்ஸ் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். ரைட். So in the second subdivision la நமக்கு 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1 னு கொடுத்திருக்காங்க. இதை நம்ம எப்படி simplify பண்ணலாம் அப்படின்னா so கீழே நமக்கு x square minus 1 இருக்கு இல்லையா, அப்போனா இது a square minus b square. so அது எப்படி எழுதலாம், 4x by x plus 1 into x minus 1 minus x plus 1 by x minus 1 இருக்கு. இப்போ நமக்கு பார்த்தோம்னா denominators வேற மாதிரி இருக்கு. இதுக்கு நம்ம LCM எடுத்து எழுதுறப்போ இங்கே இருக்கிற எல்லா டேர்மும் எழுதுவோம், பட் ரிப்பீட் ஆகாமல் எழுதுவோம் இல்லையா. ஸோ x plus 1 ஃபர்ஸ்ட் இருக்குது, x plus 1 எழுதிப்போம். நெக்ஸ்ட் x minus 1 இருக்குது, இங்கே x minus 1 இருக்குது, பட் x minus 1 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ செகண்ட் டைம் அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ரைட். ஸோ இதுதான் வந்து எல்சிஎம். இப்போ ஈக்குவலண்ட்டான நியூமரேட்டர் கண்டுபிடிக்கணும். இங்கே x plus 1 x minus 1 இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் மறைச்சிட்டா நமக்கு பேலன்ஸ் வந்து 1 தான். ஸோ மேலே வந்து வெறும் 4x அப்படியே வந்துடும் மைனஸ் x plus 1 இன்ட்டு இதோட டினாமினேட்டர் x minus 1. ஸோ x minus 1 மறைச்சிட்டா பேலன்ஸ் x plus 1 இருக்குது. ஸோ அப்போனா மேலே x plus 1 மல்டிப்ளை பண்ணோம்னா இது x plus 1 தான் ஹோல் ஸ்கொயர் ஆகிடும், ரைட்டா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம் ஈஸியாக. 4x மைனஸ் x plus 1 ஹோல் ஸ்கொயர் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ப்ளஸ் 1 பை x plus 1 இன்ட்டு x minus 1 which is equal to 4x மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா x square minus 2x minus 1 by x plus 1 into x minus 1 கிடைக்கும். so which is equal to, இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா minus x square இருக்கும், 4x minus 2x வந்து minus 2x இருக்கும், minus 1 இருக்கும் by x plus 1 into x minus 1 இருக்கும். alright. இதில் நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துருவோம். மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா x square plus 2x plus 1 by சாரி ஒரு சின்ன மிஸ்டேக்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து 4x minus 2x plus 2x வரும், ரைட். யா. ஸோ ப்ளஸ் 2xனா இங்கே மைனஸ் காமனாக வெளில எடுத்துட்டோம்னா இங்கே minus 2x வரும். ஸோ இட் இஸ் x plus 1 into x minus 1. ஸோ இதை நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன கிடச்சிருந்ததுன்னு பார்த்தோம்னா மைனஸ் காமனாக வெளில எடுத்துருப்போம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு கிடச்சிருந்தது ஃபைனல் ஸ்டெப்பில். இப்போது இது நம்ம நல்லா கவனித்து பார்த்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்னா இது வந்து x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா நமக்கு இது தான் கிடைக்கும். ஸோ அப்போனா இங்கே மைனஸ் x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் பை x plus 1 into x minus 1. ஒரு x minus 1 ஒரு x minus 1 cancel ஆயிடும்.
ரிமைனிங் நமக்கு என்ன இருக்கும் மைனஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் இருக்கும். இப்போ இந்த மைனஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் ஃபார் செகண்ட் சப்டிவிஷன். ஸோ நமக்கு செகண்ட் சப்டிவிஷனில் 4x by x square minus 1 minus x plus 1 by x minus 1 கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம a plus b into a minus b ஃபார்மேட்டில் எழுதி ஃபர்தராக எல்சிஎம் எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக கிடச்ச ரிசல்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளிஃபைடு ஃப்ராக்ஷன் வந்து 1 minus x by 1 plus x கிடச்சிருக்கு. ஸோ இதோட நமக்கு செகண்ட் கொஷின் கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தேர்ட் கொஷின் பார்ப்போம். Until then, thank you.